ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிராணி கேம் ப்ளே தான் விளையாட போகிறோம். அதுவும் கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்ருங்க. வீட்டுக்குள்ளே வாடா, உன்னை வச்சு செய்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வந்து பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஐசியூ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே இல்லை, போயிடும். இதுக்குள்ளே எதுவும் இருக்கா? கார்கி இருக்குது. எதுக்குள்ளே போய் போட்டு வச்சுருக்கு பாரு, அறிவு கட்ட கிராணி கருமும். இப்போ கிராணி வரையும் இங்கே வெயிட் பண்ணிட்டு கிராணி வந்தோடனே கீழே போயிடுவோம். கிராணி வந்துருச்சு, கீழே குதிச்சிருவோமா? குதிச்சாச்சு. நீ ஓடிக்கிட்டே இருக்கிறனால உன்னால் ஒன்றும் தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் என்கிட்ட மாட்ட தான் போகிற. என்னைக்காவது ஒரு நாள் தானே, பரவாயில்ல விடு. கிராணி வந்துருச்சு. அதை போட்டு தள்ளிட்டு மற்ற வேலையை பார்த்துப்போம். வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு வெப்பனை திறந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை ஃபஸ்ட் எடுக்கணும். இதுக்குள்ளே விண்ட் சாண்டில் இருக்குது. இப்போ போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் இப்போ திரும்ப எங்கேருந்து வந்தோமோ அந்த வழியிலே போகணுமா? போய் இதை திறந்து விட்ருவோம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும். சேஃப்டி. இப்போ சேஃபுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு கிணறுல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு திறந்து விட்ருவோம். வா கிளவி வா. இப்படியே ஓடிட வேண்டியதான். நானும் சுற்றினோடனே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இன்ஜின் கிடச்சிச்சு. இப்போ இன்ஜினை மாட்டிட்டேன். அப்புறம் மேலே கார் பேட்ரி இருந்துச்சு, அதை போய் எடுத்துகிட்டு வரணும். டக்குன்னு போய் பேட்டரி எடுத்துட்டேன். எதுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணி காட்டுறேன்னா, இந்த வீடியோவே 1 மணி நேரம், அதை தான் ஷார்ட்டாக வைக்கி அவ்வளோ குட்டியாக காட்டுறேன். திரும்ப கிராணியை போட்டு தள்ளிடுவோம்.
இந்த ராணி வந்துட்டா, போட்டு தெரியும். இப்போ மேலே வேலை இருக்கும், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடும். ட்ராப் ட்ராப்பை பார்த்துட்டேன், இருந்தாலும் தெரியாமல் போய் அது மேலே பட்டுட்டேன். இப்போ இங்கே என்ன இருக்குது? ஸ்பார்க் ப்ளக்கு. தேவையான பொருள்லாம் சீக்கிரமே கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் வந்து பேட்லாக் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்த்துப்போம். அப்படியே டக்கு டக்குன்னு போயிட்டு மேலே புக்கு பார்த்தேன், அந்த புக்கை போய் எடுத்துகிட்டு வரணும். கிராஸ்போ வேணாம், வேறு ஏதாவது வேலை இருந்தால் அதை போய் பார்த்துட்டு வரும். மெலன் இருக்குது, இதில் மாஸ்டர் கீ தான் இருக்கும். எதுவும் இல்லை. இந்த பக்கம் தான் புக்கு இருந்துச்சு, நம்பர் 1. இப்போ மேலே போய் இந்த புக்கை வைக்கணும். இந்த பக்கம் போய் லெஃப்ட் எடுத்து இங்கே இருக்க ஃப்ரெஞ்சு இந்தோ எடுத்தாச்சு. இப்போ போய் காரை டைட் பண்ணிட்டு வரும். கிளவி எங்கே இருக்கா? கிளவி டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டேன். கிளவியை எடுத்து சூட் பண்ணிவிட்டு கிளவியை இது கொன்னுட்டு அப்புறமா போய் காரை டைட் பண்ணிவிட்டு அந்த ஏஞ்சலினாட்டிருந்து அந்த ஸ்பைடர் கே எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுட்டேன். அடுத்து ராணியை போட்டு தள்ளணும். அப்புறம் வந்து இதை டைட் பண்ணிட்டேன் அந்த இன்ஜினை. இப்போ நமக்கு தேவையானது பேட்லாக்கி மட்டும்தான். அப்புறம் நம்ம ஜெயிச்சிடலாம். இதுக்குள்ளே தான் பேட்லாக்கி இருக்கணும். பேட்லாக்கி காகுவீடா பரவாயில்ல, ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிச்சின்னா அதை போட்டு எடுத்துட வேண்டியதுதான். என்னது? ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் பின்னாடி வரணும், நேரத்துக்கு செத்துருந்துருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன், ஜஸ்ட்டு மிஸ். இது பாருங்கள், உருண்டு வந்துக்கிட்டு இருக்கு. போடி கிளவி போயிட்டா. இப்போ அவங்ககிட்ட போனோடனே நம்ம இங்கிட்டு போயிடுவோம். போடா ஹேமர் இருந்துச்சு பக்கத்து ரூமில், எடுத்துகிட்டு போய் இங்கிட்ட போட்டுட்டு இந்த காகுவியில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா கிளவிங்க நின்றுட்டு இருந்தா. அதையும் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். இப்போ கிளவி வந்து திரும்ப வந்து போயிட்டா. கிளவி போனதுக்கப்புறம் நம்ம போகணும். கிளவி போயிட்டாளா? போகலை இன்னும். போயிட்டா, வாங்க போவோம். போயிட்டா குதிச்சிட்றா. இங்கே இந்த வீல் கிராங்க் இருக்குல்ல, இது முக்கியமாக தேவை. சீவருக்குள்ளே போய் போடணும். இதுக்குள்ளே ஏற முடியுமா? ஏற முடியலை. இப்போ கிளவி இங்கே வர வச்சிரும். கிளவியை வந்து திரும்ப போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். கிளவி வந்துட்டா, போயிட்டா. போய் கதவை சாத்திரும். ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம பட்டுக்கு போயிடுவோம். இப்போ என்னமோ தேவை, ஹேமர். இந்த ஹேமரை எடுத்துகிட்டு போய் இந்த பலகையெல்லாம் இது பண்ணி விட்டு இங்கே ஒரு பலகையை போட்டு இதை வந்து தட்டி விட்டுறணும்.
ஆனால் எதுக்கு தட்டி விட்டேன்னு எனக்கே தெரில. அங்கிட்டு ஒரு வேலை இருக்குது. சரி ஆமாம், இன்னும் பெட்ரோல் கேனும் தேவைப்படுதில்ல, அதை மறந்தே போயிட்டேன். பெட்ரோல் கேனு பேட்லாக்கு இது ரெண்டை மட்டும் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகுது மட்டும் பாருங்களேன். எல்லாமே எடுத்துருவேன், ஆனால் அந்த பெட்ரோல் கேனு பேட்லாக்கி இது ரெண்டு மட்டும் எடுக்க எவ்வளோ நேரம் மட்டும் பாருங்கள். ஓகே, அப்படியே போயிட்டு இங்கே சத்தத்தை போட்டுட்டு அதை போட்டுட்டு இங்கிட்டு வந்து ஹேமரை எடுத்துகிட்டு போய் கேமராவை தட்டி விட்டுட்டு இந்த செயின் கட்டரை எடுத்து ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த காக் வீலை எடுத்து கீழே போட்டுறணும். கீழே போட்டதுக்கப்புறம் இந்த பக்கமாக போய் இந்த கிராணி பெயிண்டிங் பீஸை எதுக்கு எடுத்தேன்னே தெரில. இந்த கேஸோலின் கேன் எடுத்து கீழே போட்டுரும். அப்புறம் கிராணி வந்துட்டா அப்புறம் நம்ம இந்த பக்கமாக தப்பிச்சு ஃபஸ்ட்டு மேலே இருக்கும்போது கேஸோலின் கேனை எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் திரும்ப ரிவர்ஸ் வந்து கேஸோலின் கேனை எடுத்துகிட்டு போனேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த சீவருக்குள்ளே போய் அந்த இதை எடுத்துப்போம், வீல் கிராங்க். இங்கிட்டு தானே இருக்குது. ஆமாம், இங்கே தான் இருக்குது. எடுத்தாச்சு. அப்படியே நேராக போயிட்டு கரெக்டாக கிளவி போகிறான். இப்போ என்ன பண்ணணுன்னா ரைட் சைடில் ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு ரைட் சைடில் போய் லெஃப்ட் சைடில் இப்போ திடீர்னு திரும்பினாலும் திரும்புவோம். அதுக்கு தான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அங்கே தான் நிற்கிறா. போயிட்டா. இப்போ இந்த பக்கமாக டக்குன்னு ஓடிடணும். வேகமாக போய் இதுக்குள்ளே இதை மாட்டி திரும்பினோன்னா டோர் ஓப்பன் ஆயிரும். இப்போ டக்குன்னு ஓடி போனோன்னா இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் குமிஞ்சு போனால் இங்கே நின்று ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளே ஹவுஸ் கீ போடு. நம்மகிட்ட 2 காக் வீலும் இருக்குது, ப்ளே ஹவுஸ் கீயும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பேட்லாக்கியை ப்ளே ஹவுஸ்குள்ளே இருக்குமான்னு தெரில, இருந்தாலும் பார்ப்போம் இருக்கான்னு. கிராணி இங்கே இல்லை, குதிச்சிட்றா. கிராணியை திரும்ப போட்டு தரலான் இருக்கேன். வாடி கிளவி. செத்துப்போ. உள்ளே போயிட்டா. கதவை சாத்து, ஆன் பண்ணு. அவ்வளோதான், கட்டை மட்டும் வெளியே தெரியுது. ஓகே, கிராணி செத்து போயிட்டா. ஏய், ஆஃப் பண்ணுறா. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, பயந்துட்டேன். தள்ளுறி. இதை எடுத்துட்டு எடுத்துட்டான். ஓகே, இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் கிராணியே பாதி மறைஞ்சிட்டா. இந்த காக் வீலையே எடுத்துருவோம். அப்புறம் என்ன, டைம் தான் வேஸ்ட் ஆகும். போய் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்க முடியாது. இங்கேயே போட்டு வச்சுட்டோன்னா எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ வந்து இது கரெக்டாக இப்போ அந்த டோர் கிட்ட போகணும். போய் இந்த ப்ளே ஹவுஸை திறந்து விட்ருவோம். திறந்துட்டா வேலை முடிஞ்சு. போய் காக் வீலை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். காக் வீல் இங்கே இருக்குது, 1வது காக் வீல். இதை போட்டுட்டு 2வது காக் வீலை போய் எடுத்துகிட்டு வருவோம். 2வது காக் வீலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் போட்டாச்சு.
அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அதிலே போட்டுடணும். போடுறா, திறந்துருச்சு. பேட்லாக்கி இருக்குது. இப்போ வாங்க எஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பேட்லாக்கி எடுத்துகிட்டு போய் அதில் போட்டு திருவணும். எதில் போட்டு? காரில் போட்டு. கிராணி வர மாதிரி சத்தம் கேட்குது. இங்கே தான் வரா போல். இல்லையா? வரலையா? வந்துட்டா. கிளம்பி. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ். கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா. கிராணி வந்துட்டா. போய் இப்போ பேட்லாக்கை திறந்துருவோம். திறந்தாச்சு. இப்போ கிராணி வரா. ஜிஜோ கிளவி. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. ஓகே, அப்படியே நைஸாக மேலே ஏறி போயிடுறா. போயிட்டோம். ஓகே, இப்போ மேலே வந்து இந்த கேஸ் லைன் எடுத்து காரில் போனணும். அதுக்கு முன்னாடி கிளவியை மேலே வர வச்சுருவோம். மேலே வந்தோடனே நம்ம கீழே போயிடுவோம். இந்த போட்டு எடுத்தோன்னா கிளவி தானாக மேலே வந்துடுவா. குதிச்சிட்றா கைப்புள்ள. அவ்வளோதான். இப்போ போய் கேஸை மட்டும் ஃபுல்லாக நிரப்பிட்டோம். இப்போ அவ்வளோதான், நம்ம தான் தப்பிச்சிட்டோம். கார் எஸ்கேப் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுவோம்? கடைசியாக கிராணியை கொண்டுருவோன்னு இருக்கேன். இதை எடுத்துட்டு டக்குன்னு காரில் போய் ஒழிஞ்சுப்போம். கிராணி வந்துட்டா. சூச்சு இன்னும் இங்கே நிற்கிறா. கிளவி உள்ளே போடி. போயிட்டா. ஆன் பண்ணி விட்டுட்டே ஸ்டார்ட். அப்புறம் ரிவர்ஸ், ஃபார்வேர்டு, ரிவர்ஸ், ஃபார்வேர்டு, ரிவர்ஸ். தப்பிச்சிட்டோம். சொட்ட மண்டை வாக்குது. எப்பட்றா தப்பிச்ச? அடுத்த தடவை உன்னை விடவே மாட்டேங்குது. ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சது. இதோட நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.